சரிகமப லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான டைட்டில் வின்னரா அபிஷேகா வந்தது ஒரு ஃபேரான ஜட்ஜ்மெண்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வருது. அதுக்கு அந்த ஷோவோட ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருக்கக்கூடிய எஸ்பி சன் அவர்கள் இப்போ அவர் தரப்புல விளக்கம் கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாச பயணம் இப்போ முடிவுக்கு வந்து ஜூன் 7ஆம் தேதி சரிகமப லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலே நடத்தினாங்க. அதுல வின்னரா அபிஷேகாவும், ரன்னரா விஷ்ணுவர்தனும், செகண்ட் ரன்னரா தன்வியும் வந்திருந்தாங்க. சொல்லப்போனா அபிஷேகா இடத்துல தன்வி தான் இருந்திருக்கணும். அட்லீஸ்ட் விஷ்ணுவர்தன் இல்லைனா வர்ஜா இந்த 2 நபர்களை யாராவது ஒருத்தவங்களுக்காவது டைட்டில் கொடுத்துருக்கணும். அபிஷேகா இதுக்கு டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் இல்ல. அபிஷேகா டிக்கெட் டு ஃபினாலே சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. கடைசி வாரம் 5வது வாரம் அவங்களுடைய அந்த கிராமிய சார்ந்த பாடலை பாடி தான் அவங்க ஃபினாலேவுக்கு வந்தாங்க. அப்படி இல்லைனா அபிஷேகா ஃபினாலேவுக்கும் வந்திருக்க மாட்டாங்க, டைட்டில் ஆயிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமானவங்க அவங்க விமர்சனங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு அந்த ஷோவோட ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருக்கக்கூடிய எஸ்பி சேனல் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, நடுவர்கள் நாங்க எடுத்த முடிவு எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேரான ஜட்ஜ்மெண்ட் தான். அதுலயும் ஃபினாலேல டைட்டில் அறிவிச்சது நடுவர்கள் நாங்க மட்டும் எடுத்த முடிவு கிடையாது. ஒரு கண்டஸ்டன்ட்டும் 2 ரவுண்ட்ல 2 பாட்டு பாடினாங்க. ஒரு ரவுண்டு முடியும் போதும் அந்த கண்டஸ்டன்ட் வந்து பேசும்போது ஆங்கர் பண்றவங்க இந்த நம்பருக்கு ஓட் பண்ணி உங்க சப்போர்ட்டை நீங்க தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கண்டஸ்டன்ட் பாடுறாங்களோ அவங்க போட்டோவை காமிச்சு அதுக்கு பக்கத்துல ஃபோன் நம்பர் நாங்கள் காமிச்சிருக்கோம். லைவ்ல கவுண்டிங் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு கண்டஸ்டன்ட்டும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை முடிச்ச கையோட கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒட்டுமொத்தமாக பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் அபிஷேகா டாப்ல இருந்திருக்காங்க. விஷ்ணுவர்தனுக்கு 2வது இடமும், தன்விக்கு 3rd பிளேஸும் கிடைச்சிருக்குது. இதில் நாங்கள் வந்து யாருக்காகவும் ஃபேவரட்டிசம் பார்த்தோ இல்லை எங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்டுக்கு தான் நாங்கள் டைட்டில் கொடுக்கணுமோ அப்படிங்கிறதுக்காகலாம் இந்த முடிவை எடுக்கலை. இதுக்கு முன்னாடி வாரங்கள், அதாவது டிக்கெட் ஃபினாலேக்கு முன்னாடி வாரங்கள் நாங்கள் பல நேரங்கள் அபிஷேகாவோட பாட்டை விமர்சனம் பண்ணியிருக்கோம். தன்வி நல்லா பாடியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ஃபினாலில் ஒரு கண்டஸ்டன்ட் எப்படி பாடுறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் அவங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வரும், மக்கள்கிட்ட அப்ளாஸ் கிடைக்கும், ஜட்ஜஸ் நாங்களும் ஒரு முடிவுக்கு வர முடியும். அந்த வகையில் அபிஷேகாவை நாங்கள் டைட்டில் வினராக சூஸ் பண்ணது நியாயமான ஜட்ஜ்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரே பதில், இது மக்களோட தீர்ப்பு, அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப நியாயமாக கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பில் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட்டை முன் வச்சிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.